அது நானே கோவிலுக்கு பக்கத்துல தாங்க என் வீடே இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். சொல்லுங்க சார். அவ இருக்காளா? அதான் வாயெல்லாம் குளறுது, நாக்கெல்லாம் தள்ளுது, வெத்தலை பாக்க போட்ட மாதிரி மென்னு முழுகி கொதப்பிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, அவ பக்கத்துல இருக்காளா? சார், நான் சொல்றது கொஞ்சம் நீங்க உள்வாங்கிக்கங்க சார். இத பாருங்க, சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். நீங்க இங்க வந்துதான் சாப்பிடணும், புரிஞ்சுதா? நான் உங்களுக்காக சாப்பிடாமே காத்துக்கிட்டு இருப்பேன். சார் இங்க பாருங்க சார். இங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வரீங்க, ஏன் கூட தான் சாப்பிடுறீங்க, நைட்டு இங்க தான் தங்குறீங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம், எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். நான் போனை வச்சிடுறேங்க, நீங்க வந்துருங்க. இந்த பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தாலே நீங்க நிம்மதியா இருக்கவே மாட்டேங்கிறீங்க. அது உமா, விஷயம் ஒண்ணும் இல்ல. நானு இந்த பிரான்ச் ஆபீஸ் இப்ப தானே ஓபன் பண்ணிருக்கேன். அங்க ஒரு வீணா போன மேனேஜர் ஒரு தெரியுங்க, ரொம்ப கெடிபிடியான ஆளுமா. எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டு வசுக்கே தான் இருக்கேன். அந்த ஆள் சொல்லுவேன், நான் கேட்கறேன்னு வச்சுக்க. அடுத்த செகண்டே குடைச்சல் மேல குடைச்சலா கொடுத்துக்கே இருப்பேன்னு வச்சுக்க. அப்பா, அந்த பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தாலே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. இனிமே அந்த பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து காலே வராத மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம். பிரான்ச் ஆபீஸ க்ளோஸ் பண்ண போறாங்க. அதுல இருக்க தலைவலி எனக்கு மட்டும் தானே தெரியும். போலீஸ் என்ன எழுச்சவாய் நினைச்சிட்டியா? மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்துருவேன்டா. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா இப்படி பண்ணுவேன்? அப்படியே ஆணில அரைஞ்சு ஜெயில தொங்க விட்டுருவேன். சார் இதுக்கு மேல அடிச்சா தாங்க மாட்டான் சார். இவன் செத்து போயிட்டானா நாம 2 பேரும் தான் இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு அலைய வேண்டியிருக்கும் சார். செத்து தொலையட்டையா. இவன்லாம் இருந்து நாட்டுக்கு என்ன நல்லதாயா பண்ண போறான்? சார், உங்களை பார்க்கலாம் தான் வந்தோம். அப்புறம் மல்லிகா, எப்படி இருக்கீங்க? உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு சார். இவங்க தான் பாரதி. இவங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க பையில தானே இப்ப 2-3 வாரமா பாத்துக்கிட்டு இருக்கோம். மர்டர் கேஸ், விக்டிம் பாரதி. சொல்லுங்க பாரதி, நார்மலா இருக்கீங்களா? நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும்னா சொல்லுங்க. இல்ல பாரதி, அதுக்கு அவசியமே இல்லை. இது பப்ளிக் பிளேஸ்ல நடந்த கேஸ். அதனால நாங்க ஏற்கனவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கோம். சொல்ல போனா விசாரணையோட கடைசி கட்டத்தில் இருக்கோம். சார், என்ன சொல்றீங்க? அந்த குத்தனவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், அவனை கண்டுபிடிச்சாச்சு. அவனை இன்னும் 2 நாள்ல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சட்டப்படி அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கிடைக்கும். சார், அவன் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எஸ் மிஸ் பாரதி. அவன் செஞ்ச கொலை முயற்சியை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க எல்லா எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்கு. இவனும் இவன் குரூப்ல இருக்கிற ஆளுங்களும் சேர்ந்து உங்களை வச்சு பாரதியை தீர்த்து கட்ட முயற்சி பண்ணியிருக்கானுங்க. அதனாலதான் தொடர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. உங்களுக்கு வந்த ஃபோன் கால்ஸை வச்சும் அந்த லொகேஷன்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சும் ட்ரேஸ் பண்ணி இவனை பிடிச்சோம். உங்களுக்கு இனிமே எந்த தொந்தரவும் இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. ஏன்னா யாரு என்னன்னு தெரியாம ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. இப்போ மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. இட்ஸ் மை டியூட்டி மிஸ் பாரதி. டோன்ட் வரி. தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க வரோம். ஓகே. மல்லிகா, என்னோட பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். நான் உள்ள போய் எடுத்துட்டு வந்துடவா? உள்ளதானே இருக்கு, நானும் வரேன். வாங்க. என்ன சார் நீங்க சாம்பிளுக்கு 2 தட்டு தட்டுறன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி நல்லா அடிச்சிட்டீங்களே சார். டேய் விர்ரா, ஏதோ சும்மா ஒரு ஃபீலுக்காக ஆரம்பிச்சு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அவங்க 2 பேரும் பயங்கரமான கில்லாடி பொண்ணுங்கடா. சும்மா சாதாரணமா ஒரு விஷயம் நடந்தாலே அது என்ன ஏதுன்னு கேட்டு அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க விசாரிப்பாங்க. இப்போ செத்து பொழைச்சு வந்திருக்கால, உன்னை அடிச்சா தாண்டா அவங்க நம்புவாங்க. டேய், இதெல்லாம் என்னடா பெரிய அடி? சரிங்க சார். நீ பார்க்காத அடியா? என்னமோ இப்போதான் புதுசா அடி வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு கோட்டரும் ஒரு கோழி பிரியாணி வாங்கி சாப்பிட்டா சரியா போகுது. என்ன ஆள்ற நீ? இந்தா. பாத்தியா பாரதி, சூட்கேஸ் இருந்தா போதும், எந்த கேஸா இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம சொன்னது கரெக்டா தான் இருக்கு. போலீஸும் அந்த ராஸ்கலுக்கு உடந்ததா. சீட்டிங், ஃப்ராடுங்க. இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நானும் என் வீட்டுக்காரரும் எத்தனை நாள் வந்து பேசிருப்போம் தெரியுமா? எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கறாங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்கோம். ஃபோன் நம்பர் அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். அத்தனையும் வேஸ்ட். பாரதி, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான். எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஓகே மல்லிகா. கொஞ்ச நாள்னு சொல்லியே என் வாயை அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல? இல்ல கோயிலா, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதனாலதான் வர முடியாம போச்சு. தெரியுமே, டபுள் டியூட்டி பார்த்தா வேலை அதிகமா தானே இருக்கும். இல்ல, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது கோயிலா. எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைன்றது உனக்கே நல்லா தெரியும்.
சரி சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க ரொம்ப பசியோட வந்திருப்பீங்கல, நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். உட்காருங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஐயோ சும்மா யோசிக்காதீங்க, சாப்பிடுங்க. மீன் சாப்பிடுங்க. எப்படிங்க இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு சங்கரா மீன் வாங்கிட்டு வந்து வறுத்து வச்சேன். உங்களுக்கு இந்த மாதிரி என் கையால சமைச்சு போட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? எவ்வளவு ஆசையோட இருந்தேன் தெரியுமா? நம்ம வீட்ல ராஜாத்தி மாதிரி உட்காந்து உங்களுக்கு சமைச்சு போட்டு நீங்க வயிறு முட்டை சாப்பிடறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன். என்ன பண்றது, ஏதோ ஒரு வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு எவ்வளவு ஒருத்தி மாதிரி சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். அப்போ கொலைகாரன் யாருன்னு போலீஸால இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? தெரியல பாரதி. ஆனா நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வர வரைக்கும் எனக்கு